வாங்க 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 அப்படியே வாங்க. வாங்கம்மா அடியில ஸ்மெல்லத்தா மடியில. சூப்பர் கல்லு. சூப்பர் கல்லா. ஒன்று 2 தெக்கு வாங்க அப்படியே. அது ரைஸ் அடிக்கலாம் கல்லு. தென்னை மரம் கல்லு வீட்டுக்கு நல்லது. வாங்க அடிக்கலாம். சேரக்கூடாது. அதுதான் சொத்துக்கோசரம் கொலை பண்ணு. சாப்பிடியா? சாப்பிட்டு சொல்லு. அண்ணன் கடை மீன் எப்படி இருக்கு? நான் போட்ட மீன் எனக்கே வந்துக்குது. என் மீன் எனக்கே வந்துக்குது. அட லக்கி பிரைஸ். வாங்க சாப்பிடுவோம். இது சாப்பிடுறதுக்கோசரம் நம்ம கர்நாடகால இருந்து வந்துக்கிறோம். எப்படி சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். சாப்பிடுங்க. சூப்பர். ஏய் சாப்பிட்டு சொல்லு. வாங்க சாப்பிடுவோம். மீனை சாப்பிடுவோம். எல்லாரும் வாங்க. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்க போயிட்டுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கார்ல கிருஷ்ணகிரி டாம் மீன் சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் எங்கள் மாமா எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் காட்டுறது வேணா விட. அவர் வீடியோலாம் வர்றது இல்லை, அவருக்கு பிடிக்கிறதோ இல்லை. ஃப்ரெண்டு காட்டுறது வேணா. என்னையும் எங்கள் மாமாவையும் காட்டுறேன். கிருஷ்ணகிரி டாமுக்கு மீன் சாப்பிட்லான்னு போயிக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. என்னவோ மாமா ஆசைப்பட்டாரு, மச்சி வா ஏறா வண்டியை கிருஷ்ணகிரிக்கு போகலான்னு. அதனால ஃப்ரெண்டு இது கார் எடுத்துக்கின்னு ஃப்ரெண்டு தான் வந்து நிற்கிறத கூட அவரை காட்டக்கூடாது வானான்றார் அவர். இப்போ எங்கள் மாமா பாருங்க குஷா எதனா பேசுவார். குஷா ஒன்றும் பேசுறது இல்லை. இவ்வளோ நாள் வெயிலில் நின்று தர்பூஸ் பழம் வைத்தோம். இப்போ அதனால ஒரு சின்ன ட்ரிப் அடிக்கலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி டாம் அங்கே மீன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கேஜிஎஃப்ல நாங்கள் மீன் கடை போடுறோம். நீங்கள் வந்து சாப்பிடுவோம். ஓகே பாய். இப்போ அங்கே மீன் சாப்பிட போயின்னுக்கிறோம். ஏன்னா அது அங்கே மசாலாலாம் அவங்க வேறு மாதிரி வெரைட்டியாக போடுவாங்க. அந்த ஐடியா மாமாவுக்கு வராது. அதனால அங்கே மீன் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டுன்னு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமா மீன் கடை வைக்கிறாரு அடுத்த மாதத்துலேருந்து. தர்பூஸ் கடை பார்த்தீங்க தானே? தர்பூஸ் கடை 2-3 வீடியோ கூட எடுத்து போட்டிருப்பேன். அதே கடையாண்ட மீன் கடை வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறாரு. அதனால் கிருஷ்ணகிரிக்கு போகலாம் மாமான்னு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வரலாம். அங்கே பார்த்துக்க டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு வந்து அதே டேஸ்ட்டில் இங்கே போடு. எதனா ஒன்று நடக்கும். சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா? எதனா ஒரு வேலை பண்ணிக்கணும். சும்மா இருந்தாக்கா ஒன்றுமே கிடைக்காது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கையே சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை நிலைக்காது. அதனால மாமி எதனா ஒரு கஷ்டப்படு மாமன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏதோ ஒன்று வருதா? ஓகே கைஸ், நாங்கள் அங்கே போயிட்டோம்னாக்கா உங்களுக்கு மீன் சாப்பிட்றது காட்டுறோம். அந்த கடை எங்கே இருக்குதுன்னு காட்டுறோம். எந்த இடத்துல இருக்குதுன்னு லொக்கேஷனும் காட்டுறோம். பாருங்கள். எல்லாரும் சந்தோஷமாக எப்போனா வந்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடு தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, கர்நாடகாலேருந்தும் சரி, ஆந்திராவிலேருந்தும் சரி, எப்போ வந்தாலும் அங்கே நல்லா இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் அங்கே ஒரு மீனாவது எனக்கோசரம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இல்லைனாக்கா மெசேஜில் சொல்லுங்கள். அந்த கடைக்கு சீல் வச்சிடலாம். ஓகே கைஸ், அங்கே மீட் பண்ணலாம் லைவ் வீடியோவில் போய். ஓகேவா? ஓகே, மீன் கடைக்கு நேராக கிட்ட நெருங்கி நிற்கிறோம். இன்னும் கிட்ட வரல. வந்தவன வந்துட்டோம். முக்கால்வாசி வந்துட்டுக்கிறோம். இன்னும் ஒரு கால்வாசி தான் போனோம் மீன் கடை கிட்ட. அப்படியே இன்னைக்கு ருசியாக மீன் வேறு லெவலில் இருக்குவாங்க. நம்ம எப்பயுமே போகிறது தான். இந்த வாட்டி கொஞ்சம் மாமா வந்துக்கிறாரு கூட. நம்ம போகிறது இந்த வாட்டி மாமா வந்துக்கிறாரு. இங்கே பாருங்கள், தம்பி கூட வந்துக்கிறான். இன்னொரு தம்பி வந்துக்கிறான். இங்கே பாருங்கள் முன்பேர். கிட்ட போனவனே நெருங்கினவனே சொல்லிடுறான். சாப்பிட்றது அப்படியே பார்க்கணும். நீங்கள் வந்துட்டோம் ஒன்றும் கவலை இல்லை. போய் நேக்கிறோம். கிட்ட நெருங்கி நேக்கிறோம். மீன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக சாப்பிட்ணும். இப்போது கிட்ட வந்தவன கடை கிட்ட போனவனா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறோம். கடையும் காட்டுறோம். மீன் சாப்பிட்றது தான் பாருங்கள். நீங்களே எப்போனா இஷ்டம் இருந்தால் வந்து அங்கே சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கடைக்கு இன்னும் போல் வந்து அங்கே மீட் பண்ணலாம் கடையாண்ட. கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கு பெட்ரோல் கூட போட்டோம். எவ்வளோ தலை போட்டியா? 610 ரூபா தலை. கிருஷ்ணகிரிக்கு அவ்வளோதான் அவன் காரில். பாருங்க தம்பிங்கெல்லாம் அவ்வளோ காட்டுக்கிறானுங்க. மாமா பாருங்க வீட்டுக்குள்ள போட்டு வீட்டுக்கு பண்ணிக்கிறாரு. ஓகே ப்ரோ, வரட்டுமா? கிருஷ்ணகிரிக்கு போகலாம் மீன் சாப்பிட்றதுக்கு. மகார் மாம் யூடியூப்ல போடுறது ப்ரோ. இது ஹைப் பண்ணு. ஓகே வரட்டுமா?
நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கிளம்பலாமா? ஓகே ப்ரோ. பாரு ப்ரோ என்ன ஆச்சு? வாங்க 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 அப்படியே வாங்க. வாங்கம்மா அடியில ஸ்மெல்லத்தா மடியில. சூப்பர் கல்லு. சூப்பர் கல்லா. ஒன்று 2 தெக்கு வாங்க அப்படியே. அது ரைஸ் அடிக்கலாம் கல்லு. தென்னை மரம் கல்லு வீட்டுக்கு நல்லது. வாங்க அடிக்கலாம். கல்லே காட்டுல ஒன்றும் வாங்கி எடுத்து வீடியோ கல்லு பாருங்க என்ன நான் பண்ணுகிறான். மாங்காலாம் திருண்டுக்கிறான் பாருங்க. ஏய் அஷ்டுக்கிறாரு. வாடா இங்கே வாடா. வாடா டேய் பார்த்து வாடா டேய். சிறப்பா அஷ்டேக்கிறாரு மாங்காவை. ஒரே ஷாட் ஒரே ஒரு கல்லுல அச்சுக்கிறாரு பாரு எங்க மாமா. அங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. ஒரு கல்லுல ஒரு மாங்காய். அந்த அக்கா கிட்டே குத்துரு. அந்த அக்கா கிட்டே குத்துரு. அந்த 2 மாங்காவை ஒரே மாங்காய் போதும். இங்க பாருங்க என்ன பண்றானுங்க. மாங்காய் திருட்டுக்கிறாங்கக்கா. பாருக்கா மாங்காய் திருட்டுக்கிறாங்க. ஒரு கல்லுல 2 மாங்காய் வச்சுக்கிறாரு எங்க மாமா. வேற லெவல்ல வேற மாதிரி. கல்லு தென்னை மரம் பார்த்துக்கப்பாங்க. சார் தென்னை மரம் தென்னங்கல்லு அடிச்சாக்கா உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, சூட்டுக்கு நல்லது. ஓவர் ஹீட்டு விடுங்க உடம்புல. கல் குடிங்க. அந்த ஹீட்டெல்லாம் குறைச்சிடும். நாங்கள் கல் குடிக்கிறதுக்கோ மீன் சாப்பிட்றதுக்கோ கிருஷ்ணகிரி வந்துனுக்குறோம். சரி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அங்கே பாருங்க. சரி ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டுக்குதுன்னு சும்மா கல்வி மட்டும் போதும். அதுக்கு சைடாக ஸ்நாக்ஸு மாங்காய். ஹாய் गाइस இடம் வந்தாச்சு. மீன் கடிக்கு வந்தாச்சு. வாங்க சாப்பிடலாம். எவ்வளோ மழை பாருங்க. என்ன ஃபாஸ்ட் ஓட்டுனது யோ. டிரைவிங் பண்ண நீ யோ. என்ன பஸ் தான் அப்படி ஓட்டுறேன்னா காரு கூட சைக்கிள் மாதிரி ஓட்டுவேன். அப்படியே அண்ணே அண்ணே இங்க பாருங்க மீன். இங்க பாருங்க ஊரா பேர் மீன் பாருங்க. பார்த்தீங்களா? அண்ணா என்னண்ணா மீனுக்கு தானா? பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மீன். அப்படி ஒரு குட்டி மீன் எடுத்துட்டு அப்படியே கையில். ஹாய் गाइस மீன் சாப்பிட வந்துக்கிறோம். நீங்களும் வாங்க மீன் சாப்பிடலாம். ஹாய் போட்ட மாட்டாவால. ஒரு மீன் 130. இங்க பாருப்பா மீன் சாப்பிட வந்தாக்கா அன்னங்கடியில முட்டை பண்ணி இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர் அண்ணன். இங்க இந்த இடம் எந்த இடம் அண்ணா? அண்ணா இந்த இடம் எங்க இருக்குது? இந்த இடம் பேர் சொல்லுங்கண்ணா. யாருன்னா வந்தா வருவாங்க இல்லையா? காளி கோயில் பார்டர். காளி கோயில் பார்டரு. தமிழ்நாடு பார்டரு. ஓகே ஓகே. தாபா ஹோட்டலா? அண்ணன் 130 சொன்னாரு. இப்போ நம்மளுக்கோசரம் 100 பண்ணி கொடுத்துக்கிறாரு. நீங்களும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, கர்நாடகாலேருந்து வந்தாலும் சரி, ஆந்திராலேருந்து வந்தாலும் சரி, அண்ணன் கடைக்கு வாங்க. உங்களுக்கு கம்மியாக ஜாஸ்தியாக பண்ணி தர்றாரு. அண்ணன் சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிடல. சாப்பிடும்போது நாங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஓகே வாங்களே. முழுசாக பாருங்கள் வீடியோவை. இல்லை இல்லை இது இல்லை. நான் வீடியோ முழுசாக பார்க்க சொல்லுங்கிறேன் வீடியோவில்.
ஓகே ஓகே அண்ணா நீங்கள் வேலை பாருங்க. என்னென்ன மசாலா என்ன போடுறீங்க அதுவும் டீச் பண்ணுங்க. இல்லை கொடுக்குறது இல்லைப்பா, கொடுக்குறது இல்லை. மீன் சாப்பிடலாம் வந்தோம், மீன் ரெடியாக இருக்குது. அதுக்கு வந்து புதிய பணியாரம் முட்டை உண்டை நம்ம பஸ்ஸில் அது சாப்பிட போகிறோம். பார்த்துக்கிட்டோம். நீங்களும் வந்து சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எப்போ வந்தாலும் இந்த சைடு வந்து சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. குழி உண்டை, குழி பணியாரமா ரொம்ப அருமையாக இருக்கு. நான் சொன்னேன், இது மாமா சம்முன்னு வாங்கிக்கிறீங்களாடா நீங்க? மாமா சமரு சொல்லலாமாப்பா? சேரக்கூடாது, அதுதான் சொத்துக்கோசரம் கொலை பண்ணு. மாமா சமருவா சாப்பிடியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அண்ணன் கடை மீன் எப்படி இருக்கு? நான் போட்ட மீன் எனக்கே வந்துக்குது. என் மீன் எனக்கே வந்துக்குது. அட லக்கி பிரைஸ், வாங்க சாப்பிடுவோம். இது சாப்பிட்றதுக்கோசரம் நம்ம கர்நாடகாவில் இருந்து வந்துக்கிறோம். எப்படி சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். சூப்பர். ஏய் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வாங்க சாப்பிடுவோம், மீனை சாப்பிடுவோம். எல்லாரும் வாங்க. சிப்பி சாப்பிடணும். இங்க பாருங்க, எனக்கு பெரிய மீன் பாருங்களேன் கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு ஒன்னொன்னும் ஒரு ½ kg இருக்கும் மீன். அண்ணன் வேற லெவலில் பண்ணி வச்சுக்கிறாரு. கொஞ்சம் நறுங்க, கொஞ்சம் எடுமா. சத்தியமா போய் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது வீடியோ போட்டாங்க, அது எனக்கு தெரியாது. உண்மையாக சாப்பிட்டு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் அவர் காமிப்பா, அவர் ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துக்கிறார். அவரை வந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு என்ன சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. நீ மீன் இங்கிருந்து ஒரே மீன் மட்டும் புளி பணியாரம், முட்டை பணியாரம், கார பணியாரம் எல்லாமே கொடுக்குறாங்க. நல்லா வந்து என்ஜாயா இந்த காம்படிஷன்ல திருப்பாங்க பாரு. வண்டி எப்படி திரும்புதுன்னு. இந்த காம்படிஷனை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா இல்லையான்னு அண்ணன் கட்டி கேளுங்க, எனக்கு கட்டி கேளுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பணியாரம். இத்தனை நாள் கேசோட பணியாரம் நம்ம கேப்டன் பிரபாகர் வருவாங்க, சாப்பிட்டுக்கிறார் மீன். ரொம்ப அருமையாக இருக்கு. நல்லா இருக்கும் எல்லாரும். இல்ல ரொம்ப அருமையா, ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன் சாப்பிட்டோன்னா சாப்பாடே வேணாங்க எங்களுக்கு. அவ்வளோ பேர் மீன் கொடுத்துருக்காங்க அண்ணன். 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. வெறும் 100 ரூபாய் தான். எப்போ வந்தாலும் அண்ணன் கடையை மிஸ் பண்ணாதீங்க. என் யூடியூப் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வாரம் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டினே இருக்கும். சுகமாக இருக்கு. இப்போது போன கையில் பிடிச்சின்னு நம்மளால சாப்பிட முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஓகே கைஸ், மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் எங்கே போயின்னுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு KGFக்கே போயின்னுக்கிறோம். ஓகே, மாதிரி மாமு கூட நான் கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு மீன் சாப்பிட அவ்வளோ வராது. மாமா காட்டுறா, மாமு பாரு அங்கே முள்ளோட வச்சுக்கிறாரு. கண்ணம்மா மீன் வாங்க போலாமா ஒகனே கல்லுக்கு போலாமா. சாப்பிட வந்தது சாப்பிடணும், வெஸ்ட் போகிறதுக்கு வந்துக்கிறோம். கேப்டன் பிரபாகர் ஏன் அப்படி ஆயிட்டிக்கிறாரு? இங்கே பாருங்க, 100 ரூபாய் நீ வச்சுக்க எக்ஸ்ட்ரான்ட்டு போர்டு. குப்பம், சித்தூர், திருப்பத்தூர், திருப்பதி. திருப்பதி. இந்த மலை ஜாட் செக்ஷனா, இது பேரு காட் செக்ஷன். இது வழியா இப்போ போயின்னுக்கிறோம். மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீனெல்லாம் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். மீன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே போயின்னுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம வீட்டுக்கு KGF இப்போ கர்நாடகா வண்டி போய் ஏறுமாம். மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாமாவும் ஏற்றாரு, இந்த தம்பிங்களும் ஏற்றாங்க, உஷாரா எல்லாரும் ஏற்றோம். நடுக்குறோம், நீ கிளம்புக்குறோம், எடுக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு மீன். கிருஷ்ணகிரி டேமுக்கு போனோன்னா இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்குது. நம்ம பாதிலேயே காட் செக்ஷன்லேயே மீன் சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக, ரொம்ப டியூட்டிக்கு போனோம். டைம் இல்லை, எல்லாரும் வேலைக்கு போனோம். வாரத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்துன்னே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஊருக்கும் போகிறதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வீடியோ காட்டினே இருக்கிறோம். நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய். இங்கே பாருங்க, தேர்ட் செக்ஷன் பாருங்கள் எப்படி மலைகளெல்லாம்
ஏறுது இறங்குறது ஃபுல் காட் செக்ஷன் தான். இங்கே பாருங்க ஃபுல்லாக மலை காடு ரொம்ப அருமையாக இருக்குது.